السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. قال نبينا صلى الله عليه وسلم: قال الشيطان: لن يسلم مني صاحب المال من إحدى ثلاث: أغدو عليه بهن وأروه بهن إلى آخره، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலகத்தில் வரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்று உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. மௌத்தினுடைய நேரத்தில் கலிமாவை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 6வது மாதமான ஜமாதுல் ஆஹிர் மாதம் இது. பிற 20 இந்த ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. ஆமீன். கண்ணியமானவர்களே, நாம் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய வசனம் சூரா பக்ராவில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆயத்து இது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அருமையான ஒரு செய்தியை சொல்லி தருவான். வருங்காலத்தை பற்றி கவலை இருக்காது. வருங்காலத்தை பற்றி கவலை இருக்காது. முடிஞ்சு போன காலத்தை பற்றி நாளைக்கு அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவானோ அப்படிங்கிற பயமும் இருக்காது. வருங்காலத்தை பற்றிய கவலையும் கிடையாது. சென்று விட்ட காலத்தை பற்றி உண்டான பயமும் இருக்காது. இப்படிப்பட்ட சில நபர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லி தருவாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். எங்கெங்கெல்லாம் வலிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவானோ அங்கு பூரா அல்லாஹ் இந்த இடத்தை பயன்படுத்துவான். வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த பயமும், முடிந்துவிட்ட காலத்தை பற்றி உண்டான பயமும், வருங்காலத்தை பற்றி உண்டான அந்த அச்சமும், இது போன்ற எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லாதவர்கள் யாரு தெரியுமா அப்படிங்கறத அல்லாஹ் கேட்டுட்டு சொல்லுவான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வ அலானியா. இரவிலும் பகலிலும் ரகசியமாக அல்லது பகிரங்கமாக இவர்கள் தங்களுடைய பொருட்களை செலவு செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்காக வேண்டி. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் எந்த விதமான பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளையில பலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனிடத்திலேயே அவர்களுக்கு நிரப்பமான கூலிகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவுக்கு கொண்டு வருவான்.
அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் பொழுது செலவு செய்ய அல்லாஹ்க்காக செலவு செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான் இரவிலும் பகலிலும் அப்படின்னு சொல்லுவான். அதுல ஏன் அல்லாஹ் இரவை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொன்னா ரகசியமாக செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி, இரவுல செய்யற தர்மங்கள் வெளியே பார்க்கப்படாது அப்படிங்கறதுக்காக வேண்டி இரவு அல்லாஹ் முற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளிப்படையாக கொடுப்பதற்கும் ரகசியமாக கொடுப்பதற்கும் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தும் போது ரகசியமாக கொடுக்குதல் அப்படிங்கறது அல்லாஹ் முதல் சொல்லி இருக்கிறதுனால அதுதான் மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு என்ன செய்வாங்க, பெருமக்கள் சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக ரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ அல்லது இரவிலோ பகலிலோ எங்கனாலும் சரி இறைவனுக்காக வேண்டி தங்களுடைய செல்வங்களை செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்திலேயே நிரப்பமான கூலிகள் உண்டு. அவர்கள் எந்த விதமான பயமும் கவலையும் இல்லாமல் இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான். கண்ணியவான்களை, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றோர்களாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். செலவு செய்யறது அப்படிங்கிறத பத்தி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. நம்ம ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நாம சொன்னோம், நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டி நல்ல விஷயங்களை நாம சேர்த்து வச்சுட்டு போகணும். அதே மாதிரி இருக்கிற விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுட்டு போகணும். அதே மாதிரி அவர்கள் நல்ல விதங்கள்ல செலவு செய்வதற்குண்டான செய்திகளை அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுத்துட்டு போகணும். நாம மௌத்தா போனாலும் நம்மளுடைய செல்வங்களை நம்மளுடைய வாரிசுகள் நல்ல விதங்கள்ல செலவு பண்ணாங்கன்னா அதுல உண்டான நன்மை நமக்கு சேருங்கிற தகவல்களை நாம பார்த்தோம். இப்ப நல்ல விதங்களில் செலவு செய்வது, இறைவனுக்காக செலவு செய்யறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பத்தி நாம ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது நமக்கு விளக்கங்கள் நிறைய விரிந்து கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்வார்கள். இமாம் அபு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற உயர்ந்த அந்த சஹாபியர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. குல்லு சுலாமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களில் மக்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட், அதாவது எலும்புகள் சேரக்கூடிய இடம் இருக்குது பாருங்க. இந்த முடிச்சுகள், இந்த ஜாயிண்டுகள் இருக்குத, இது ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும் பதிலாக ஒவ்வொரு மனிதனின் மீதும் அலைஹி சதகத்துன், அந்த ஒவ்வொரு ஜாயிண்டுக்கு பதிலாக அந்த மனிதன் சதகா, அந்த மனிதன் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எப்படிப்பட்ட நேரத்துல இது சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் சாப்பிடுவதற்கே சிரமப்படக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இன்னொரு ஹதீஸ்ல இப்படியும் வரும், ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான அந்த ஜாயிண்டுகள் இருக்குது, கிட்டத்தட்ட 300 சில்லறை இருக்குது, 350 அல்லது 360 இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னாங்கன்னு வருது. ஆனா இந்த ஹதீஸ்ல எண்ணிக்கை வரல. ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான ஜாயிண்டுகள், முடிச்சுகள் சேரக்கூடிய இடங்கள் இருக்குத, ஒவ்வொரு உறுப்புக்கும் உண்டான, இப்போ ஒரு விரலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த விரல்ல 1, 2, 3, இந்த 3 ஜாயிண்டுகள் இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்னு சொல்றோம் பாருங்க, இந்த எலும்புகள் சேரக்கூடிய இந்த ஒவ்வொரு இடத்திற்கும் பதிலாக ஒவ்வொரு மனிதனும் தர்மம் செய்யணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு பதிலாக ஒவ்வொரு தர்மம் இருக்கு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே, அவ்வளவு தர்மம் செய்யற அளவுக்கு எங்கிட்ட யார்ட்டையும் வசதி இல்லையே நபியே, அந்த அளவுக்கு நாம இப்ப இல்லை, அப்படிதானே? இப்ப அல்லாஹ் நம்மள நல்ல விதங்கள்ல வச்சிருக்கிறான், அப்படித்தானே? ஒரு நேரம் இருந்தது, ஒரு கவலை உணவுக்கு சிரமப்பட்டவர்கள் கூட இப்பொழுது எப்படி இருக்கிறோம்னா, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ராகத்தான் நம்மளை வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறானா இல்லையாங்கிறத நாம யோசித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆனா அந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, அவ்வளவு தர்மம் செய்யற அளவுக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்லையே நபியே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் கொடுக்கணுங்கிறத அந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு பதிலாக ஒவ்வொரு தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, அவ்வளவு தர்மம் செய்யற அளவுக்கு எங்கிட்ட எதுவும் இல்லையே அப்படிங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யஅதிலு பைனல் இஸ்னைனி சதகத்துன், 2 பேரு நீதத்திற்காக வேண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில நல்ல விதத்துல நீதத்தை சொல்லி கொடுப்பது. இன்னைக்கு நிறைய பார்த்தோன்னு சொன்னா நம்ம குடும்பங்கள்லயே அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில சொத்து விஷயத்துல சண்டை,
அதிகமான சண்டைகள் இருக்கிற சின்ன விஷயம், அவன் செலவு பண்றது எவ்வளவு செலவு பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த சொத்தை விட அதிகமான பொருளை கொண்டு போய் கோர்ட்டுக்கு கட்டி எப்படினாலும் எனக்கு தான் தீர்ப்பு வரணுங்கிற அந்த அகங்காரத்தில் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அழகா என்ன செய்யலாம், அந்த சொத்தை ரெண்டு பேரும் சமரசமா பேசி இந்தாப்பா ஒரு பிரசன்ட் கூட தானே கேட்கிற, எடுத்துட்டு போன மனமுகந்து கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையா சொல்றாங்க, உறவுகளுக்கு மத்தியில ரெண்டு பேர் நீதத்துக்காக வேண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நல்ல விதத்தில் நீதத்தை எடுத்து சொல்வதற்கு பாரு, இது கூட ஒரு தர்மம் தான். தர்மம் செய்யறதுன்னு சொன்னா பணங்காசுகளை கொடுப்பது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். நம்மளோட இருக்கக்கூடிய பொருட்களை செலவு செய்வது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட், அதுதான் முதல் விளக்கம். ஆனா சஹாபாக்கள் ஓப்பனாவே கேட்டுறாங்க, யார சொல்லலாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பதிலாக கொடுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அவ்வளவு வருமானங்கள் வசதிகள் இல்லையேன்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் செலவழிக்கக்கூடிய செலவுகள் பணங்காசுகள் மட்டுமல்ல, இறைவனுக்காக வேண்டி செலவு செய்யறது எது எது தெரியுமா அப்படிங்கறத ஒரு பட்டியல் சொல்றாங்க. அதுல முதலாவது நீதத்தை தேடி நிற்பவர்களுக்கு மத்தியில நல்ல விதத்தில் நீதம் சொல்வது. இன்றைய காலத்துல நீதத்தெல்லாம் நம்ம கோர்ட்டுகள்ல கூட, அதுலயும் சுப்ரீம் கோர்ட்டுகள் உயர் நீதிமன்றங்கள்ல கூட நாம் என்ன செய்ய முடியல, நேர்மையான நீதியை நாம் வாங்க முடியவில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு ஆளு பகிரங்கமாக 2 நாளைக்கு முன்னாடி பொது மீட்டிங்ல பேசுறான், நாங்கள் அதிகமான ஜனத்தொகை கொண்டவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய சமூகம் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் இருக்கணும்னு நீதிபதிகளை மிரட்டும் துணியில் என்ன செய்யறான், பேசுறான். நீதிங்கிறது அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, சரியான நீதியை கொடுப்பது கூட அது தர்மம் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியவான்கள், இது மாதிரி உண்டான தர்மமும் செய்யக்கூடிய பாக்கியவான்களா அல்லாஹ் நம்மை கபூல் செய்வாங்க. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயுஈனுர் ரஜுல அலா தாப்பத்திஹி ஃபயஹமிலு அலைஹா அவ் யர்ஃபஉ அலைஹா மதாஅஹு. ஒரு ஆளு தங்களுடைய வாகனத்துல ஏறுறதுக்கு சிரமப்படுறாருன்னா அவரை ஏறுறதுக்காக உதவி பண்றோம் பாருங்க, இந்த உதவி கூட இருக்குது, இதுவும் கூட சதகத்துன் தர்மம் தான் அப்படிங்கறத, இது கூட ஒரு விதமான செலவழிப்பு தான் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அவருடைய வாகனத்துல ஏதாவது ஒரு பொருளை, கனமான பொருளை ஏத்த முடியாம சிரமப்படுறாரா, அவருக்காக வேண்டி நீங்க கொஞ்சம் பரிஞ்சு ஏத்தி விடுறீங்க அந்த பொருளை அப்படின்னாலும் அதுவும் தர்மம் தான். அதே மாதிரி அவர் இறங்குறதுக்கோ அல்லது ஒரு பொருளை இறக்குறதுக்கோ சிரமப்படுறாரு அப்படின்னு சொன்னா அதை செய்வதும் கூட உங்களுடைய ஜாயிண்டுகளுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப, தர்மங்கிறது பணம் காசுகள் மட்டுமல்ல, நம்மளுடைய வாயால் நாம் கொடுக்கக்கூடிய நல்ல தீர்ப்புகள், நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளும் கூட தர்மம் தான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை அடுத்து சொல்றாங்க, வல் கலிமத்து தையிபத்து சதகத்துன், நல்ல வார்த்தைகளை பேசுறதும் தர்மம் தான். இன்னைக்கு நல்ல வார்த்தைகளை கேட்கறது பேசுறதுங்கிறது ரொம்ப அரிதாக போய்விட்டது. நல்ல வார்த்தைகளை பேசுறதுங்கிற, ஏதாவது ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னா அதை பத்தி அது என்ன ஆப்போசிட்டான கருத்துக்களைத்தான் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுல உண்டான பிளஸ்களை எடுத்து நமக்கு மத்தியில பேசணும் அப்படிங்கிறது இல்லை, நெகட்டிவாவே பேசுறது எல்லாமே போச்சா அவ்வளவுதான். எந்த ஒரு செய்திகளாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை பற்றி உண்டான நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை நமக்கு மத்தியில பதிய வைக்கணும். ஒருத்தன் கடை வைக்க போறேன்னு வந்து சொல்றான்னா, அல்ஹம்துலில்லாஹ்ப்பா நல்ல பரக்கத்தா வருவன்னு சொல்லணும். நீ இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்களையும் இது மாதிரி ஓது, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய அப்படிங்கிற நல்ல அவங்களுக்கு உண்டான அந்த வருமானத்திற்கு உண்டான பரக்கத்திற்கு உண்டான வழிகளை காட்டணும். இதுதான், இதைத்தான் கலிமத்தும் தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிற. கடையா வைக்க போற, அதுல இந்த இடத்துலயே வைக்க போற, இவ்வளவு வாடகையா உன்னால கொடுக்க முடியுமா, ஒவ்வொரு மாசத்தையும் உன்னால எடுத்துட முடியுமா அப்படின்னு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்கிற ஒரு ஆள்கிட்ட இவ்வளவு விஷயங்களை போட்டு பயம் காட்டணும்னு சொன்னா அவன் கடையே வேண்டாம் பண்டு போயிடும். நல்ல கலிமத்து தையிபா சதகத்தன், நல்ல வார்த்தைகளை ஒவ்வொருத்தங்களுக்கு உண்டான அதாவது ஆரோக்கியமான விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது இருக்குது, இது கூட தர்மம் தான். நீங்க பணங்காசுகளை செலவு பண்றது அப்படிங்கிறது நீங்க நினைக்காதீங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் தர்மம் செய்யலாங்கிற, தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வரும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 உண்டு. அந்த 6ல ஒரு கடமை என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் உன்னிடத்துல வந்து ஒரு ஆலோசனை கேட்டார் அப்படின்னா அவருக்கு நல் ஆலோசனை வழங்குவது அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஹக்கு, உரிமை அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க.
அப்ப ஆரோக்கியமான விஷயங்களை பேசுவது, நல்ல வார்த்தைகளை பேசுதல் அப்படிங்கிறது சதகத்துன், அது ஒரு தர்மம் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் இது இந்த விஷயத்துல ஒருபடி மேல கூட சொல்லலாம். எப்படின்னா, நல்ல விஷயத்தை பேசுறது அப்படிங்கிறது பேசுறதுக்கு காரணமான விஷயங்களாக நாம் அமைத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது இருக்க, உனக்கு அல்லாஹ் நல்ல பரக்கத் செய்வான்னு நம்ம வாயில இருந்து துஆ வர்றதற்கு உண்டான விஷயங்களை ஒரு ஆள் செய்யறாருன்னா அது இன்னும் ஒருபடி மேல அப்படிங்கிறத நமக்கு பெருமக்கள் விளக்கமாக சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்காக நாம துஆ செய்யற அளவுக்கு அவங்க நல்ல முறையில ஹிதுமத்தோடு அவங்க நல்ல முறையில நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் இந்த துஆ செய்யக்கூடிய நல்ல கலிமா பேசக்கூடியவரை விட ஒருபடி மேல இருக்கிறாரு, அவருக்கு அது பெரிய தர்மம் செய்த நன்மைகள் கிடைக்குங்கிறத நமக்கு பெருமக்கள் விளக்கமாக சொல்லி தருவாங்க. அல்லாஹ் தஆலா அது போன்ற அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களிலும் நம்மை கபூல் செய்வானாக. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகுல்லு ஹுதுவத்தின் யஹுதூஹா இலா ஸலாத்தி, ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கக்கூடிய பள்ளிக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி அல்லது நல்ல விஷயத்திற்காக வேண்டி நாம் செல்லக்கூடிய அந்த செல்லுதல்களில், நாம் நடக்கக்கூடிய அந்த நடைகளில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் கூட சதகத்துனா, அது கூட ஒரு விதமான தர்மம் தான் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஓ யுமீதுல் அதா அனி தரீகி சதகத்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நடக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு வஸ்து ரோட்ல கிடக்குது, பாதையில கிடக்குதுன்னா அந்த விஷயத்தை எடுத்து ஓரம் போடுவதும் ஒரு சதக்கா தான். இப்படி சதக்காவுடைய விஷயங்களை, தர்மத்தினுடைய விஷயங்களை செலவழித்தல் என்பது பொருள், பணம், காசுகள் மட்டுமல்ல, இது போன்று நம்மளுடைய சேவைகளும் செலவழித்தல் தான் அப்படிங்கறத சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்வது போன்று உம்மத்துகளாகிய நம்ம அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கண்ணியவான்களை, அப்படிப்பட்ட பாக்கியமாக செலவழித்தலை கூட நாம் ஆக்கி கொள்ள முடியுங்கிறத தான் நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தரும். கனவான்களை, இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, லுஹா தொழுகை 2 ரக்காத்து தொழுகிறது இருக்குது பாருங்க, இந்த 2 ரக்காத்து நஃபிலான தொழுகை தொழுகக்கூடிய இந்த பாக்கியம், உடனே எல்லாரும் எந்த ஃபர்லும் வேண்டாம், வெறும் இந்த 2 ரக்காத்து மட்டும் தொழுதுட்டு உட்கார்ந்துடலாம் நினைச்சிடாதீங்க. நஃபிலான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அப்படிங்கிறது ஃபர்லுக்கு அப்புறம் தான் இதற்குண்டான முக்கியத்துவம். ஒரு ஆள் ஃபர்லே தொழுகாம இந்த 2 ரக்காத்தை மட்டும் தொழுதுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது இந்த சிறப்புக்கு வராதுங்கிறத கவனத்துல எடுத்துக்கோங்க. சரியா? அதை சொல்லிட்டு தான் இதையும் தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லாஹ் ஹைராக்கி வைக்கட்டும். உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்யட்டும். ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் உண்டான சதக்காவாக நாம் தொழுகக்கூடிய அந்த துஹாவுடைய முன் பகல் நேரத்தில் நாம் தொழுகக்கூடிய அந்த 2 ரக்காத்து நஃபில் தொழுகை ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும் பதிலாக நாம் தர்மம் செய்த நன்மை நமக்கு பெற்று தரும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களும் நமக்கு காண கிடைக்கின்றன. கைர் அல்ஹம்துலில்லாஹ். நாம கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள்லாம் எப்படி இருக்கணும், அதாவது ஒவ்வொரு ஜாயிண்டுக்கு பதிலாகவும் நாம் ஒவ்வொரு தர்மங்கள் செய்யணுங்கிறதெல்லாம், நாம் செலவழிக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு இந்த ஆயத்துகளும் இந்த ஹதீஸ்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் ஷைத்தான் ஒரு விஷயத்தை சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. ஷைத்தான் ஒரு விஷயத்த சொல்வதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. சில நிர்பந்தமான நேரங்கள்ல ஷைத்தான்ட்ட இருந்து சில விஷயங்கள் கறக்கப்பட்டு இருக்கிற, நாம கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, வயிறு நிறைய சாப்பிடுறது அப்படிங்கறத வச்சு நபியே உங்களை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு உண்டான கொக்கி அதுதான், அப்படி நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான இபாதத்துகள் உங்களுக்கு அடியாகும், அதனால வயிறு நிறைய சாப்பிடுதல் அப்படிங்கிற கொக்கியை வச்சுதான் உங்களை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபிய ஷைத்தான் சொன்ன செய்தி நமக்கு ஹதீஸ்கள்ல நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இதே மஜ்லிஸ்ல. அதே மாதிரி நம்ம நபி இடத்துல ஷைத்தான் சொன்ன ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைன் யஸ்லம மின்னி சாஹிபுல் மால், பொருட்கள் செல்வங்கள் இருக்குத, இவர்கள் என்னை விட்டும் அவர்கள் நிம்மதியாக இருந்து விட முடியாது. 3 வழியில ஏதாவது ஒரு வழியை வச்சு, காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ எப்படியாவது அவங்களை நான் வழிகெடுத்துருவேன் இந்த 3 விஷயங்களை வச்சு அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்றான். சபதமிட்டு சொல்லக்கூடிய, ஆனா அல்லாஹ்ட்டே சபதம் விட்டுட்டு வந்தவன் தானே இப்லீஸ். அதாவது உன்னுடைய இந்த அடியார்களை நான் எப்படியும் வழிகெடுத்துருவேன், இவர்களில் அதிகமான பேர்களை நீ சொர்க்கத்திற்கு தகுதியான ஆட்களாக நீ பெற்றுக்கிட மாட்டான் நபி அல்லாவே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல சபதம் விட்டு வந்தவன் தான் இப்லீஸ். அப்படிப்பட்ட இப்லீஸ் அவன் சில நேரங்கள்ல உண்மையை பேசியே ஆகணுங்கிற நிர்பந்தமான நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவன் சொன்ன செய்தி தான், 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்றை வைத்து வழிகெடுக்காமல் நான் விட மாட்டேன். அது குறிப்பாக யார அப்படின்னா மால்தார்கள்,
பொருள் செல்வம் உடையவர்களை நான் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை வைத்து வழி கெடுத்தே விடுவேன். அது காலையோ அல்லது மாலையோ எப்படியாவது அவங்கள நான் இந்த 3 விஷயத்தை செய்ய வச்சிருவேன் அப்படிங்கிற செய்தியை இப்லீஸ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இமாம் தப்ரானி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய கிதாப்ல பதிவு செய்திருக்கிறாங்க. இஸ்னாதுஹு ஹஸனுன், ஹஸன் தரஜால இருக்கக்கூடிய ஹதீஸ் இது அப்படிங்கறத நாம விளங்கிக்கிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த இப்லீஸ் சொன்னதாக வரக்கூடிய செய்தியில ஒண்ணு, ஹலாலான சம்பாத்தியத்தை நான் சம்பாதிக்க விட மாட்டேன், அவனுடைய சம்பாத்தியத்தில் நான் ஹராமை கலக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறான். இது யார? ஒரு ஏழையை செய்ய வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்லல. மால்தாரர்கள், பொருள் செல்வம் உடையவர்களை நான் எப்படியாவது அவங்களுடைய செல்வத்துல ஹராம கலக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ரெண்டாவது அந்த இப்லீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அவன் சம்பாதித்த சம்பாத்தியத்தை தகுதியான இடத்துல செலவு பண்ண விட மாட்டான். எப்படி? எங்க செலவு பண்ணணுமோ அந்த இடத்துல செலவு பண்ண விட மாட்டேன். எது ஹராமான வழியோ அந்த விதத்துல நான் செலவழிக்க வைப்பேன். இதை எப்படியாவது காலையிலேயே மாலையிலேயே நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து அந்த மனுஷனை செய்ய வச்சிருவேங்கிறத இப்லீஸ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒண்ணு, ஹலாலானதை சம்பாதிக்க விட மாட்டேன், அப்படியே சம்பாதிச்சிட்டாலும் அதை ஹராமான வழியில நான் செலவு செய்ய வச்சிருவேன், நல்ல வழியில செலவு செய்ய வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத இப்லீஸ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது, அப்படி 2 விஷயமே ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய, அதாவது உள்ளத்துல எதை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய அந்த பொருள் செல்வங்களை ஜக்காத்து கொடுக்காம வச்சுக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிடுவேன். அதாவது அவன் சேகரித்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை ஆசையை கொண்டு உள்ளத்துல எனக்கு நமக்கு இன்னும் தேவை இருக்கு, நமக்கு இன்னும் தேவை இருக்குங்கிற அந்த விஷயங்களை போன்று உள்ளத்துல போட்டு நல்ல விஷயம் எதன் பக்கமும் செலவு செய்ய விட மாட்டேன். அதுல கொடுக்க வேண்டிய ஜக்காத்துகளையும் கூட நான் கொடுக்க விடாமல் அவனை கஞ்சனாக ஆக்கி விடுவேங்கிற இந்த 3 விஷயங்களை இப்லீஸ் சொல்லியதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நம்மளுடைய சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சுக்கிடலாம். ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நாம செலவு பண்றது சரியான விதத்துல செலவு பண்றோமாங்கிறத வச்சு நம்மளிடத்துல சைத்தானுடைய தீண்டுதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம் உணர்ந்து கொள்வதற்கு தான் இந்த விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய செல்வங்களை நல்ல விதத்துல செலவு பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு கேஸ் வாங்குறதாக இருந்தா கூட 900 ரூபாய் செலவு பண்றோம். 350 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்த கேஸ், அப்படித்தானே? கேபிள் டிவிக்கு ஹராமான ஒரு விஷயம் தான். அந்த கேபிள் டிவிக்கு கூட கொடுக்க வேண்டிய, நம்ம கட்ட வேண்டிய பணம் குறைந்தபட்சம் மினிமம்னு பார்த்தோன்னா 250 ரூபா. ஆனா நாம் அல்லாஹ்னுடைய பள்ளிகளுக்காக நாம் கொடுக்கக்கூடிய சந்தா எவ்வளவு கொடுக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இறைவனுடைய பள்ளிகளுக்காக நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நாம் சுருக்கி விட்டோம். கேபிள் டிவிக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய செலவுகளை நாம் என்ன செய்யறோம்? அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சைத்தான் சொன்ன விஷயத்தை சரியாக அவன் நடைமுறைப்படுத்துகிறான், நாம் அதனை உணராதவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது மாதிரி நாம் உணர்ந்து நம்மளுடைய பணம் காசுகளை நல்ல விஷயங்களின் பக்கம் செலவு செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இறைவனுடைய மஸ்ஜிதுகள், இறைவனுடைய மதரசாக்கள் போன்ற விஷயங்களுக்கு அதிகமாக சந்தாக்களை கொடுக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாஹ்வர்கள் தொழுது